ஜோதிட தகவலில் பலவிதமான தகவல்களை உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் தற்போது திசாபுத்தி என்றால் என்ன, ஒவ்வொரு திசையில் நடக்கக்கூடிய பலாபலன்கள் என்ன என்பதனை பற்றி உங்களிடம் சில நாட்களாக பேசி வருகிறேன். அதில் குறிப்பாக நேற்று உங்களிடம் பேசுகின்ற பொழுது சூரிய திசையில் நடக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி உங்களிடம் கூறினேன். இன்று உங்களிடம் சந்திர மகாதிசை என்றால் என்ன, சந்திர திசை சந்திர புத்தியில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதனை பற்றி உங்களிடம் சில வார்த்தைகள் கூற உள்ளேன். நவ கிரகங்களில் மனோகாரகன், தாய்க்காரகன், அது மட்டுமின்றி ஜலக்காரகன், பயணங்களுக்கு காரகன் என வர்ணிக்கக்கூடிய சந்திர பகவான் ஒரு மிகச்சிறந்த கிரகமாகும். அந்த சந்திரனானவர் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் வளர்பிறையில் பிறந்திருந்தால் அவர் சுப கிரகமாகவும், தேதிபிறையில் பிறந்திருந்தால், வளர்பிறை தேதிபிறை என்பது என்னவென்றால், அதாவது அமாவாசையிலிருந்து பௌர்ணமிக்குள் பிறந்தவர்களை வளர்பிறையில் பிறந்தவர்கள் என்று கூறுவார்கள். அதுபோல் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரை பிறந்தவர்களை தேதிபிறையில் பிறந்தவர்கள் என்று கூறுவார்கள். பொதுவாக இதுக்கெல்லாம் பஞ்சாங்கத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடன் அந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள் வளர்பிறையில் பிறந்தார்களா, தேதிபிறையில் பிறந்தார்களா, சரி, அல்லது சந்திரனது சுபகிரகமா அசுபகிரகமா என்று பார்ப்பதற்கு ஒரு எளிய முறை இருக்கிறது. அது என்ன முறை என்றால், சூரிய பகவான் எந்த ராசி சக்கரத்தில் இருக்காரோ அந்த வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டுக்குள், சூரியனிலிருந்து எண்ணுகின்ற பொழுது 7ஆம் வீட்டுக்குள் சந்திரன் இருந்தால் அவர்கள் வளர்பிறையில் பிறந்தவர் என்றும், சந்திரனானவர் சுபகிரகம் என்றும் கூறலாம். அதுபோல் சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்திலிருந்து 7ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்குள் சந்திரன் அமையப்பட்டிருந்தால் அவர்கள் தேதிபிறையில் பிறந்தவர்கள் என்றும், சந்திரனானவர் பாவகிரகம், பாவி எனவும் நாம் எளிதில் கூறலாம். அந்த சந்திரனானவர் உங்களுக்கு, அதாவது வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு சுபராகவும் பாவியாகவும், தேதிபிறையில் பிறந்தவர்களுக்கும் பாவியாகவும் விளங்கக்கூடிய சந்திரனானவர் உங்களுக்கு பார்த்தால் சுப சந்திரனாக இருந்தால், உங்களுக்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருந்தால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை தரும். அதுபோல பாவச்சந்திரனாக இருந்தால் உங்களுக்கு 3, 6, 10, 11, அதாவது பாவகிரகங்கள் உபஜய ஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு என்ற காரணத்தினால் 3, 6, 10, 11 இருப்பது மிக மிக சிறப்பு. பொதுவாக சந்திர திசை ஒருவருக்கு நடைபெற்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் சாதகமாக பலமாக அமையப்பெற்று நல்ல வலுவாக அமையப்பட்டு சந்திர திசை நடைபெற்றால் நல்ல ஒரு சாதகமான பயணங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கௌரவங்கள், அந்தஸ்துகள், கௌரவ பதவிகளை வைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலமாக லாபங்கள், அனுகூலங்கள், அரசாங்க வழியில் கூட ஏதாவது ஒரு சாதகமான சூழ்நிலைகள், அவர்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய அமைப்பும், பல வகையில் ஒரு சமுதாயத்தில் ஒரு கௌரவமான சூழ்நிலையினை அடையக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலையும் உண்டாகும். பொதுவாக சந்திர திசையோ சந்திர புத்தியோ ஒருத்தருக்கு நடைபெற்றால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்றால் அது வரைக்கும் ஒரு வேலை நிமித்தமாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நிலையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த சந்திர திசை அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வெளியூர் பயணங்கள், சிலருக்கு பார்த்தால் நல்ல ஜாதக அமைப்பு பலமாக இருந்தால் வெளிநாடு பயணங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை சந்திர திசையில் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் பயணங்கள் அதிகப்படியாக ஏற்படும் சொன்னேன். அடுத்து பார்த்தால் உங்களுக்கு உணவு வகைகள் மூலமாக கூட நல்ல ஒரு சாதகமான பலன்கள்லாம் ஏற்படும் சொன்னேன். சில பேர் பார்த்தீங்கன்னா சந்திரனோட கேது, குரு போன்ற கிரகங்கள் சேர்க்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்திர திசை நடைபெறும். கேது சேர்க்கப்பட்டு சந்திரன் இருப்பது கிரகண தோஷம் என்றாலும், கேது பகவான் சந்திரனுக்கு திரிகோண ஸ்தானங்களில் அமையப்பட்டிருந்தாலும் 5, 9 இருந்தாலும், குரு சேர்க்கப்பட்டு சந்திரன் இருந்தாலும் அவர்கள் சமூக நலப்பணிகள், எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் அந்த மதம் சார்ந்த சமூக நலப்பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை, சமூக நல காரியங்களில், இறைப்பணி, தெய்வீக பணிகளில் அவர்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். சரி, சந்திர பகவான் இது மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் கொடுப்பாருன்னு சொன்னேன். அடுத்து பார்த்தா சந்திரனானவர் பலகீனமாக இருந்தால் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனானவர் மனோகாரன் என்பதனால் சந்திரனானவர் ஒரு ஜாதகத்தில் நீச்சம் பெற்று, பகை பெற்று, பாவகிரக சேர்க்கை பெற்றிருப்பது, கேது சேர்க்கப்பட்டிருப்பது கடுமையான தோஷமாகும். அதுபோல ராகுவுக்கு மிக அருகில் அமையப்பட்டு சந்திரன் அமைவதும் அவ்வளவு சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி ராகு கேது சேர்க்கப்பட்டு சந்திரன் அமைப்பட்டாலும், சந்திரன் பலகீனமாக இருந்தாலும்
அவர்களுக்கு மனக்குழப்பங்கள் மட்டுமில்லாமல் மனசஞ்சலங்கள், ஒரு ஸ்டெடியான மைண்ட் இல்லாமல் வேவரிங் மைண்டாக இருக்கக்கூடிய அமைப்பு, எதிலும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத ஒரு அவல நிலைகளாம் ஏற்படும். சில ஸ்தானங்களில் சந்திரன் அமையப்பட்டு அந்த சந்திரத்தை நடைபெற்றால் அவங்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் குழப்பங்கள் அதிகமாக ஏற்படும். குழப்பங்கள் ஏற்படுவது, ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள், சாப்பிடக்கூடிய உணவுகளே விஷமாக மாறக்கூடிய ஒரு அவல நிலை என சில சாதகமற்ற சூழ்நிலைகள், சில பாதகமற்ற சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக சந்திர திசை நடைபெறுகின்ற காலங்களில் சந்திர பகவான் பலகீனமாக இருந்தால் அவர்களுக்கு ஜலதோஷம் சம்மந்தப்பட்டது, கோல்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், அது மட்டுமின்றி உங்களுக்கு பார்த்துக்கின்றால் ஜலத்தால் கண்டங்கள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் சாப்பிடக்கூடக்கூடிய உணவே விஷமாகக்கூடிய ஃபுட் பாய்சன் சொல்லக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவே கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும், அது மட்டுமின்றி உடலில் நீர் சேர்க்கை ஏற்பட்டு சிலருக்கு கட்டின்னு சொல்கிறாங்கல்ல, நீர்க்கட்டி சேரக்கூடிய அமைப்பு, இந்த நீர்க்கட்டியால் உடம்பு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக அந்த சந்திர திசை நடைபெறுகின்ற சமயங்களில், உங்களுக்கு சந்திரனோட திசையிலோ சந்திரனோட புத்தியிலோ நடைபெறுகின்ற சமயங்களில், அந்த தசாபுத்தி நடைபெறக்கூடிய காலங்களில் அமாவாசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அமாவாசை பௌர்ணமி காலங்களில் அவங்களோட மைண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, மனநிலையே பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். நெருங்கினவங்ககிட்டலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படும். அமாவாசை பௌர்ணமி காலங்களில் பொதுவாக அமாவாசையில் தான் மெயினாக பார்க்கணும். இந்த அமாவாசை காலங்களில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக சந்திர திசையில் பயணங்கள்லாம் ஏற்படும் சொன்னேன், சில உடம்பு பாதிப்புகள்லாம் ஏற்படும் சொன்னேன். சந்திரனவர் ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க முடிஞ்ச வரைக்கும் தெய்வ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, திருப்பதி சென்று வருவதுனா மிக மிக ஒரு எளிய பரிகாரமாகும். அது மட்டுமின்றி உங்களுக்கு பௌர்ணமி என்று விரதம் இருப்பது, திங்களண்டி சோமா விரதம் சொல்லக்கூடிய திங்களண்டு விரதம் இருப்பது கூட ஒரு மிக சிறப்பான அமைப்பாகும். அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனவர் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்த அந்த தசாபுத்தி நடைபெற்றால் என்ன பண்ணலான்னா, முத்துக்கள் மோதிரம் கூட போடலாம். முத்துக்கள் கொண்ட மோதிரத்தை அணிவதன் மூலமாக கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், சங்கடங்கள் எல்லாம் குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனவர் எந்த கிரக சேர்க்கையோடு இருந்தால் நல்ல யோகத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பாரு, எந்த ஸ்தானத்தில் இருந்தால் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சந்திரனாக இருந்தால் கேந்திர திரிகோணம்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் சந்திரன் அமையக்கூடிய ஸ்தானமானது சூரியனோட வீடாகவோ, செவ்வாயோட வீடாகவோ, குருவோட வீடாகவோ இருப்பது மிக மிக சிறப்பு. செவ்வாயோட வீடுன்னு பார்க்கின்ற போது மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் அமைவது மிக சிறப்பு. ஆனால் விருச்சிகத்தில் அமையப்பட்டால் நீச்சம் பெற்றுவார். அந்த மாதிரி சூழ்நிலை கூட செவ்வாய் இருந்தாலும் கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் நல்ல அனுகூலமான பலன்களை சந்திரன் ஏற்படுத்துவார். அதுபோல் குருவோட வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசு மீனத்தில் இருந்தால் கூட நல்ல அனுகூலத்தையும் நல்ல ஏற்றத்தையும் கொடுப்பார். பொதுவாக சந்திரனவர் சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு சேர்க்கை, உங்களுக்கு நட்புகிரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று திசை நடைபெறுவது மிக மிக சிறப்பு. அதுவே சந்திரனவர் ராகு சேர்க்கை பெற்றோ கேது சேர்க்கை பெற்றோ சந்திர திசை நடைபெற்றால் கடுமையான சஞ்சலங்களையும் கடுமையான சோதனைகளையும் உண்டாக்கும். நேயர்களே, சந்திர திசையால் ஏற்படக்கூடிய பலன்களும் அதனால் ஏற்படக்கூடிய பல பரிகாரங்களும் அதற்குரிய பரிகாரங்களை பற்றி உங்களிடம் கூறினேன். முடிந்தவரை சந்திர திசை நடைபெற்றால் ஒரு முறை திருப்பதிக்கு சென்று வருவதன் மூலமாக சகலவிதமான தோஷங்களும் விலகும். நன்றி, வணக்கம்.